ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடல உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கடல உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். வறுத்த வேர்க்கடலையை தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு மீன்ஸ் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 80% வந்து கொரகொரப்பாக ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையில் வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் கண்டென்ட் இருக்காது. ஸோ அதனால் நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து முந்திரியை வந்து நான் வறுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து இப்படியே கூட நீங்கள் ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா அந்த நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் உருண்டை வைக்க வந்து உருட்டிக்கிட்டே கையில் வச்சு நீங்கள் ஒரு கப் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டை வந்து வேர்க்கடலை உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.